ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, ஜெபத்திற்கு பதில் இல்லையா? ஏசாயா 59:2 சொல்கிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பரிசுத்த வேதாகமானது கர்த்தர் ஜெபங்களுக்கு எப்படி பதில் அளிக்கிறார் என்பதை விளக்குகிற அத்தாட்சி புத்தகமாக விளங்குகிறது. ஆயினும் சிலருடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை. ஏன்? கர்த்தர் பட்சபாதம் உள்ளவரா? இல்லை, ஒருபோதும் இல்லை. அப்படியானால் பதில் கிடைக்காததின் காரணம்தான் என்ன? 1. அக்கிரம சிந்தையுடன் கூடிய ஜெபம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவிகொடார். 66ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம். பாவ சிந்தையும் அக்கிரம சிந்தையும் அவதூறான சிந்தனைகளும் ஜெபத்தை தடுக்கிற சத்துருவின் வல்லமையாக விளங்குகிறது. ஆகவே நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நமக்கும் தேவனுக்கும் இடையேயுள்ள தொடர்பும் ஐக்கியமும் சரியாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்கிறது, யோவான் 9:31, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். 1 யோவான் 1:9 சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவப்பிள்ளைகளே, பாவங்களை அறிக்கையிட்டு உங்களை சீர்படுத்திக் கொள்ளுங்கள். 2. குறையோடு உள்ள ஜெபம். மார்க் 11:25 சொல்கிறது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நமது பொதுவான ஜெபத்தை மனப்பாடமாய் ஒப்புவிக்காமல் அர்த்தம் புரிந்தவர்களாக ஏறெடுக்க வேண்டும். அதில் என்ன சொல்கிறோம்? எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும் என்று கேட்கிறோம். நாம் மன்னிக்காத பட்சத்தில் கர்த்தரிடத்திலிருந்து மன்னிப்பும் கிடைப்பதில்லை, ஜெபத்திற்கு பதிலும் கிடைப்பதில்லை. 3. மாயக்காரரின் ஜெபம். மத்தேயு 6:5 சொல்கிறது, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். மாய்மால ஜெபத்தை விளக்குவதற்கு இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஒரு பரிசேயனும் ஆயக்காரனும் தேவாலயத்திற்கு சென்றார்கள். பரிசேயன் தன் சுய நீதியையெல்லாம் கர்த்தருக்கு எடுத்துச் சொல்லி ஜெபித்தான். அந்த ஜெபத்தினால் பரிசேயனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடைக்கவில்லை. தேவப்பிள்ளைகளே, நீங்கள் எப்போதும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை உண்மையாய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இன்றைய நினைவிற்கு யாக்கோபு 4:3, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 105 மற்றும் 106ஆம் சங்கீதங்கள், மாலை 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம்.
ஆண்டவரிடத்தில் பாவ அறிக்கை செய்து சுத்த மனசாட்சியோடு ஜெபியுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.